அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் ஒன்றா ஒட்டி வச்சு மக்களை பார்த்து சொல்லுவாங்க, நானும் மறுமை நாள் கியாமத்து நாளும் இந்த அளவுக்கு நெருக்கமாக ஒட்டி வந்திருக்கோன்னு சொல்லுவாங்க. ரசூல்லா என்ன சொல்ல வர்றாங்க? ரசூலுல்லா வந்துட்டாங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னால கியாமத்து நாள் வந்துருச்சுன்னு அர்த்தம். நஅூது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் கியாமத்து நாள் எப்போ ஏற்படுங்கிற சரியான நேரம் அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அது அல்லாஹ்வுடைய ஞானத்தை பொறுத்த ஒரு விஷயம். ஆனால் கியாமத்து நாள் ஏற்பட போகுதுங்கிறதுக்கான சில அடையாளங்களை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ முன்னறிவிப்புகளை ரசூலுல்லாஹ் முன்னாடி சொல்லிட்டு போன அடையாளங்கள் எத்தனையோ நம்ம ஏற்கனவே கடந்துட்டோம். உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க ஒரு இடத்துல, அதாவது தவறான விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு மத்தியில் ரொம்ப சாதாரணமாக ஆகிடும். இல்லை, எனக்கு நம்மளே பார்க்கலாம், சிலர்லாம் பொது வெளியில் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, மது குடிப்பாங்க, கவர்மெண்ட் அனுமதியோடே குடிப்பாங்க. மக்கள் ஆனால் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. அது ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடுறோம் இல்லை இன்றைக்கி காலகட்டத்தில். இதெல்லாம் மறுமை நாளோட முக்கியமான ஒரு அடையாளம். அல்லாஹு அக்பர், நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுமாதிரி உதாரணமாக இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, ஏழைகள் எல்லாருமே திடீர்னு பணக்காரங்களாக இருப்பாங்க, பெரிய பணக்காரங்கள்லாம் திடீர்னு ஒரே நாளில் ஏழைகள் ஆயிடுவாங்க. இதுவும் மறுமை நாளுடைய கியாமத்து நாள் உலகம் அழிய போகிறதுக்கான ஒரு பெரிய ஒரு அடையாளம் தான். இதில் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போன கியாமத்து நாளுடைய அடையாளங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளமான, அதாவது சூரியன் பூமியில் மேற்கில் உதிக்கும்னு சொன்னாங்க. சூரியன் மேற்கில் உதிக்கும், சூரியன் மேற்கில் உதிக்காமல் உலகம் அழியாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தைகளை ஏற்கனவே கேட்டவங்க எல்லாருமே ரொம்ப நக்கலாக ஏளனமாக பேசினாங்க. அது எப்படிப்பா சூரியன் மேற்கில் உதிக்கும், சூரியன் எப்போதுமே கிழக்கில் உதிக்கிற சூரியன் திடீர்னு அந்த டயத்தில் மட்டும் மேற்கில் உதிக்குமான்னு ஏளனமாக பேசினாங்க. அதற்கெல்லாம் பதிலடியாக இன்றைக்கி விஞ்ஞானிகள் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது பூமியினுடைய மையப்பகுதி, நடுப்பகுதி, பூமியினுடைய நடுப்பகுதி பூமி சுற்ற டைரக்ஷன், அந்த திசைக்கு நேர் மாற்றமாக எதிர் திசையில் சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு. இதனால் இப்போதைக்கு பூமியில் எந்த ஒரு விபத்தும் அசம்பாவிதமும் ஏற்படாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலங்கள் கழித்து கொஞ்சம் ஆண்டுகள்லேயே பூமியை எதிர் திசையில் சுற்றும்னு ஒரு அறிவிப்பு வச்சுருக்கிறாங்க, அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க விஞ்ஞானிகள். அல்லாஹு அக்பர், நஊது பில்லா. அப்படி ஒன்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, பூமியை எதிர் திசையில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நிச்சயமாக இன்னைக்கு சயின்ஸுடைய சொல்படியே பூமியில் சூரியன் மேற்கில் உதிக்க ஆரம்பிச்சிடும். நஊது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போன முன்னறிவிப்பு இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நஊது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுமை நாள் ரொம்ப ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சமயத்தில் நாம் நம்மளுடைய அமல்களை பரிசீலனை செஞ்சு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நஊது பில்லா, மறுமை நாளுக்கான முன்னேற்பாடுகளை விரைவாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எல்லா அமல்களிலும் குறையில்லாமல் செய்து முடிக்கும் பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.